ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரே நாளில் வந்து நேற்று எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சேன், எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. ஒரு ப்ளவுஸோட நெக் டிசைனும் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ நீங்களுமே ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். நேற்று வந்து ஒரு 5 ப்ளவுஸ் கிட்ட நான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் வந்து 3 ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து மாடல் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும்தான் லைனிங் வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த 5 ப்ளவுஸும் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னா 1960 ரூபா கிட்ட நான் சம்பாதிச்சிருந்தேன். நான் வந்து எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, காலையில் வந்து எனக்கு இத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னோடனே எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நமக்கு வந்து அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நமக்கு வந்து மாடல் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் 10 மணிக்கே வந்து மிஷினில் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணி வரைக்கும் தைச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து என்னால் 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடிஞ்சது. 2 மாடல் ப்ளவுஸ் மட்டும் தான் முடிச்சிருந்தேன். அவ்வளோ டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு திரும்ப உட்காந்து நான் வந்து அந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து 2ஐயும் தைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ 4 ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது. அது ஒரு ப்ளவுஸ் மட்டும் மாடல் வைக்கணும். அதையுமே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நான் 8 மணிக்கு தான் கொடுக்கேன்னு சொல்லியிருக்கேன் எல்லா ப்ளவுஸுமே. அதனால் வேறு கஸ்டமரோடது தான். அதனால் நான் வந்து மற்றது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ப்ளவுஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என் பொண்ணை கூட்டு வந்துட்டு டியூஷன்லாம் அனுப்பி விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 5 மணிக்கு உட்காந்தேன். 5 5:30 இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த ஒரு ப்ளவுஸை தைக்கும்போது மணி 7:45 தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் ஸ்டோன் வைக்கிற வேலைலாம் பார்த்துட்டு, ஏன்னா மிஷினில் தான் ஸ்டோன் வைப்பேன் எப்போவுமே. நமக்கு வந்து செயின் ஸ்டோன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நான் அதை வந்து என்னால் மிஷினில் வச்சேன் அப்படின்னா ஊசி கண்டிப்பாக உடையும். அதனால் நான் கைட்டியே தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதையும் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் வந்து நான் டைம் மேனேஜ் பண்ணேன். எப்போவுமே நமக்கு வந்து முன்னாடியே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேறு எந்த தொழில் இல்லாமல் இந்த தொழிலில் மட்டும்தான் உங்களால் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். நம்ம வீட்டில் இருந்தே தைக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் வந்து வேலையும் பார்த்துட்டு நம்மளால் தைக்க முடியுது அப்படின்னா நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து டிசைனுக்கு எப்படி வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறீங்க, அதாவது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இல்லை, அந்த டிசைன் மட்டும் வைக்கிறதுக்கு, பேக் சைடு மட்டும் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். அதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். மினிமம் வந்து 250 ரூபாலேருந்து மினிமம் வந்து ஒரு 400 500 வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்படி வந்து தைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து தைச்ச உடனே நான் காசு வாங்கிட்டு தான் ப்ளவுஸ் கொடுப்பேன். அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும். ஏதாவது எமர்ஜென்சி ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரியும் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 2 நாள் வந்து டைம் கொடுப்பேன். மற்றபடிக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க நான் முதலே சொல்லிடுவேன். ஏன்னா கடையிலையுமே காசு கொடுத்து தான் நம்மளால் ப்ளவுஸை வந்து வாங்க முடியும். நம்ம வீட்டில் வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து நமக்கு காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அதனால் நான் எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிடுவேன். வேலை செஞ்சு முடித்தோடனே வந்து கூலி வாங்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போது 500 ரூபாய்க்கு தைக்கிறீங்க ஒருத்தங்களுக்கு அப்படின்னா ஒரு 200 ரூபாயாவது கொண்டு வந்துட்டு ப்ளவுஸ் வாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் வந்து காசு ஃபுல்லாக வந்து நம்மளால் பே பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சமாவது பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அன்றைக்கி தைச்சதோட கூலி கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தாங்க தைக்கிறேன், 1 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன், இல்லை 3 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன், என்னாலலாம் இவ்வளோ காண்டு தைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக முடியும். வீட்டு வேலையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த தொழிலையும் பண்ணி வீட்டையே ரன் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க இந்த தொழிலில். அப்படி வந்து நீங்கள் வீட்டையே ரன் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இது மோட்டிவேட்டடாக இருக்கும். எப்போவுமே வந்து மிஷின் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து யார்கிட்டயாவது அவங்க வந்து ஏன் தைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால், எனக்கு டைம் இல்லை, எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம டயத்தை நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து வேலைங்கிறது வீட்டில் எல்லா நேரமும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு மிஷினில் ஒரு 1 ஹவர் அல்லது 2 மணி நேரமாவது உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வருமானமும் முக்கியம். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உடனே வந்து வச்சுருங்க. அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப வைக்கிறதுக்கு நமக்கு டைமே கிடைக்காது. அதனால் எப்போவுமே கையோடு வந்து வைக்கிறது, வேறு எதுவும் செயின் ஸ்டோன் எதுவும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கையோடு வச்சு கொடுத்துருங்க. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறதையுமே முதல்லே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி பேசணும், எப்படி வந்து ரூபாவை கேட்கணும் அப்படிங்கிறதே தெரியல. நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, கஸ்டமர்கிட்ட ரூபா கேட்டால் அவங்க திரும்ப வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்திலே வந்து நிறைய பேர் கஸ்டமர்கிட்ட காசே கேட்குறதில்ல. காசுன்னு கேட்டாலும் ஜிபே பண்ணிடுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜிபே பண்ண மாட்டாங்க. நாம் இன்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு நாள் பொறுத்துக்கம்மா நாளைக்கு பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களுமே கஸ்டமர்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களெலாம் வந்து மறுநாள் நீங்கள் தச்சு கொடுக்கும்போது நீங்கள் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க.
அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து ரூ. 500 மேலே வந்து எப்போவுமே வந்து கடன் வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னாலே அவங்களால கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். நம்ம அவங்ககிட்ட வாங்குறதுக்குள்ளே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அவங்க ரூபா கொடுக்கல அப்படின்னாலே அவங்களுக்கு திரும்ப தைக்கிறத வந்து விட்டுருங்க. இல்லை ஒரு வேளை நீங்கள் வந்து அப்படி சொல்ல முடியல அப்படின்னாலும் வாங்கி வச்சுருங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போவே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து காசு முக்கியம். நம்ம தைக்கிறதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வருமானமும் அவங்க வச்சுக்கிட்டு 1 மாதம் கழித்து கொடுக்குற கஸ்டமர்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள தச்சு கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் 1ஆம் தேதி ஆனால் நான் இவ்வளோ வந்து இந்த மாதம் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வாங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி தைக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க விறுவிறுன்னு வேலை பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் இருக்குது, நான் வந்து இந்த மாதம் வந்து 5000 சம்பாதிக்க நினச்சிருக்கேன், இல்லை 6000 சம்பாதிக்க நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வைராக்கியமாக எடுத்து தைச்சா மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி தைக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரதான் செய்யும். நான் வந்து என்ன வந்து போன மாதம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த மாதம் வந்து அதை விட ஒரு ரூ. 500 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில மாதம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், சில மாதம் வந்து நல்லா வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மாதம் போன மாதத்தை விட கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, அந்த ரொம்ப நாளாக வந்து ப்ளவுஸ் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்து தச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனுமே நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களுமே இந்த டிசைன் வந்து தச்சிருக்கீங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸை பார்த்தா இன்னொருத்தங்க வந்து நம்மக்கிட்ட வந்து தைக்க கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த டிசைன் வந்து நான் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறதையுமே இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு 7 இன்ச்சு கிட்ட எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து நெக்கு டிசைன் இருந்துச்சு. அது போக நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வளைவாக வந்து போட்டு பாட் நெக் மாதிரி நான் வந்து வளைவாக போட்டு எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து கிடச்சிரும். நான் எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் போட்டிருக்கேன்ல, அது வந்து தனியாக கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நிதானமாகவே பாருங்கள், பார்த்து தையுங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணேன். இந்த டிசைன் வந்து நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு தைக்கும்போது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2வது தடவை பண்ணும்போது நமக்கு வந்து கடகடன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து கீழேயுமே அடித்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து தச்சு எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டு பேக் 2யுமே வந்து நான் வந்து இது கூட வச்சு ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே பிசுறு தெரியாமல் தான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணல, இல்லை நேராகவே எனக்கு ஜாயின் பண்ண தெரியும்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள் பக்கமாக நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். நெக்கை சுற்றி அடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து கட் பண்ணோன்னா நம்ம அந்த வளைவுலாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து திரும்புவோம். அதனால தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள் பக்கமாக திருப்பிட்டு நான் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு இதுக்கப்புறமா சாரீலேருந்து நான் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். அந்த 6 இன்ச்சு கிளாத்தை வந்து 2ஆக வந்து 3 இன்ச்சாக வந்து கட் பண்ணி எடுத்து 2யுமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரே பீஸாக ஆக்க போகிறோம். நான் வந்து அதுக்கு அந்த கம்பி வச்சு நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பி பிசுறு எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நான் வந்து தச்சு எடுத்துகிட்டு அதில் ஃப்ளீட் வச்சு இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து ஏற்கனவே நான் வந்து தைச்சது தான். அவங்க வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பார்த்துட்டு நான் தைச்ச ப்ளவுஸை பார்த்துட்டு அந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தனால நான் அதே டிசைன் வந்து போட்டிருக்கேன். என்னடா நான் முதலே ஒரு டிசைன் இதே மாதிரி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அதனால தான் நான் வந்து இந்த டிசைனை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து தைக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனை வந்து பார்க்குறவங்க இன்னொருத்தங்க வந்து நம்மள்கிட்ட வந்து வாங்குற மாதிரி, அதாவது எனக்கும் இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும். நான் ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து 2ஆக மடித்து எடுத்துகிட்டு இதை உள் பக்கமாக திருப்பி பிசுறு எல்லாமே உள்ளே போகிற மாதிரி நான் அதை தச்சு எடுப்பேன். நீங்களும் இதே மாதிரி தைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த சாரீலேருந்து கிளாத் எடுக்கும்போது வந்து சாரீ பத்தாமல் போகுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. ஏன்னா நமக்கு வந்து இல்லை வெளியே வேறு கிளாத் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு கிளாத் எடுங்க. இல்லை சாரியில் வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னா சாரியில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து இப்போ அந்த கம்பியை வச்சு உள் பக்கமாக திருப்பி பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஃப்ளீட் வச்சு தைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு பிசுறு எதுவுமே தெரியாதனால நமக்கு அது மேலே வச்சு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து சாரிலேருந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே கேட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். வேண்டாம் எனக்கு வந்து வெளியில் வாங்கிக்கோங்க கிளாத் அப்படின்னாங்கன்னா அந்த டிசைனுக்கு வெளியில் கிளாத் வாங்கிக்கிடுவேன். அதுக்கு எவ்வளோ சார்ஜோ அதையும் நான் வாங்கிக்கிடுவேன். இப்போ வந்து நெக்கில் வந்து எனக்கு 1.5 இன்ச் வந்து தள்ளி வச்சு இந்த ஃப்ளீட்டை வந்து நான் வைக்க போகிறேன். ஏன்னா அந்த எண்டில் வந்து நான் செயின் ஸ்டோன் கேட்டிருக்காங்க அதுதான் வைக்கணும். இப்போ வந்து நான் நேராக வந்து அந்த ஃப்ளீட்டடை வச்சு அந்த கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு கையளவே தெரியும் அப்படிங்கிறனால நான் வந்து அதை வைக்கிறேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கூட இதுக்கு மேலே வச்சு தைக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு வந்து கீழே இறக்க வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நான் ஒரு கிளாத் கட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த டிசைனோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி கொடுக்குறேன். இது நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் லேஸ் வச்சு தைச்சிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, லேஸ் எல்லாமே சேர்த்து அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து கம்மியாக வாங்கியிருக்கேனா இல்லை ஜாஸ்தி வாங்கியிருக்கேனா அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை இப்படியே வச்சா கூட நெக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வச்சாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.